சாந்தி 4/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். எண்ணிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தின் அடிப்படையில் மௌனத்தின் ஆழத்திற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து அமைதி என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அனைத்தும் மௌனத்தில் அடங்கியுள்ளது. கேள்வி: புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு பிரதானமான அத்திவாரம் எது? பதில்: தூய்மை. புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு பிரம்மாவின் சரீரத்தில் தந்தை பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகுகின்றீர்கள். அப்பொழுது ஆண் பெண் என்ற அனைத்து உணர்வுகளும் முடிவடைகின்றன. நீங்கள் இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகும் பொழுது அந்த தூய உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நாங்கள் சகோதர சகோதரிகள் போல் ஒன்றாக வாழ்ந்து விகாரமான பார்வையை கொண்டிருக்காது ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை செய்து முன்னேறுவோம் என நீங்கள் உங்களுக்குள் சத்தியம் செய்கின்றீர்கள். பாடல்: விழித்தெழுங்கள் மணவாட்டிகளே, விழித்தெழுங்கள், புதிய வைகரை தோன்ற உள்ளது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த நேரம் மிகவும் பெறுமதி வாய்ந்தது. இதை பயனற்ற விடயங்களில் வீணாக்காதீர்கள். எத்தனை புயல்கள் வந்தாலும், என்ன இழப்பு ஏற்பட்டாலும் தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். 2. தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானாக மாறுவதை பற்றியே சிந்தியுங்கள். வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். ஹம்சோ சோகம் என்னும் சிறுகதையை புரிந்து கொண்டு சாதுரியமாக விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அன்பிலே திளைத்திருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வதன் மூலம் மாயையை உங்களின் பக்தை ஆக்குகின்ற மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. அன்பிலே திளைத்திருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு உங்களின் பல பட்டங்களை, உங்களின் பல நற்குணங்கள் என்ற அலங்காரத்தை, உங்களின் பல வகையான சந்தோஷத்தை, உங்களின் ஆன்மீக போதையை, படைப்பவரையும் படைப்பையும் பற்றிய விரிவாக்கமான கருத்துக்களை, உங்களின் பேறுகளின் கருத்துக்களை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். நீங்கள் விரும்பும் தலைப்புகளை கடையுங்கள். உங்களால் இலகுவாக அன்பிலே திளைத்திருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். அப்போது நீங்கள் ஒருபோதும் எவரின் ஆதிக்கத்திற்கும் உட்பட மாட்டீர்கள். மாயையும் உங்களை வணங்குவாள். மாயை சங்கம யுகத்தின் முதல் பக்தையாகுவாள். நீங்கள் மாயையை வென்றவராக ஒரு மாஸ்டர் தெய்வமாக ஆகும்போது மாயை உங்களின் பக்தை ஆகிவிடுவாள். ஸ்லோகம். உங்களின் வார்த்தைகளையும் செயற்பாடுகளையும் தந்தை பிரம்மாவிற்கு ஒத்ததாக ஆக்குங்கள். அப்போது நீங்கள் உண்மையான பிராமணர் என்று அழைக்கப்படுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். சதா நினைவில் இருப்பதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் இல்லறத்தில் இருந்த வண்ணம் அப்பாற்பட்ட மனோபாவத்தை கொண்டிருப்பதாகும். அப்பாற்பட்ட மனோபாவத்தை கொண்டிருத்தல் என்றால் ஆத்ம உணர்வு என்று அர்த்தம். தமது ஆத்ம உணர்வு ரூபத்தின் விழிப்புணர்வை பேணுபவர்கள் சதா பற்றற்றவர்களாகவும் தந்தையின் மீது அன்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எதை செய்தாலும் எதையாவது தாம் செய்தோம் என அவர்கள் உணர மாட்டார்கள். ஆனால் ஒரு விளையாட்டை விளையாடியதாகவே
தெய்வீக கண்ணாடியாகிவிடும். அதில் ஒவ்வொரு ஆத்மாவாலும் எந்தவித முயற்சியும் செய்யாமல் தனது ஆத்ம உணர்வு ரூபத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.